நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி. டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க் 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம். சங்கமம் சங்கமம். சாமுவேல் 3ஆம் அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கீலேயாத் அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4ஆம் குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5ஆம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா?
நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்தில் இருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலை அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போய் என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோட பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பென்யமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடு போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு கண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடு போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறது எல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் தீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடு ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழி இல்லை. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாபின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஒன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே
தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதை ஆகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாய் இருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனுமாகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு. எரேமியா 9ஆம் அதிகாரம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் தண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அவர்கள் வழிபோக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஏற்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை பொதுமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நான் அன்பு பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடு தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்தில் அவனுக்கு வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது கொண்டாடுவேன், வனாந்திர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவரும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஊறி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபகமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? தேசம் அழிந்து கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவர்களுக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாவங்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு
புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மற்றும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் தண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்புமை சொல்லக்கடவர்கள். எத்தனையாய் பாராட்டப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம், நீங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாது நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சமங்கள் வயல்வெளியின் மேல் இருவை போலவும் அரியை போலவும் கிடைக்கும் என்று உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வளர்ந்த குடிகளான யாவரையும் அழிப்பேன். புறஜாதியார் அனைவரும் இல்லாதவர்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவன் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு ஏஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு 1 பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய்
தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே எல்லாமே, மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் தேவன் காற்றே பாடினாலும் ராகவாஜை தேவன் காற்றே இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். இன்றைய நாளிலும் 19ஆம் தேதி 7வது மாசம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ரோமர்கள் நிறுவம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தில் உண்டான எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அன்பு பிள்ளைகளே, அருமையான இந்த வாக்குத்தத்தத்தை இங்கே ரோமர்கள் நிறுவத்தில் இந்த நாட்களை பவுலடிகள் இந்த நாட்களை எழுதி வைத்துக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இதிலே குறிப்பிடக்கூடிய காரியம் என்னவென்றால், முதலாவது மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பலன் என்றால் அது கர்த்தருடைய ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு இந்த நாட்களை பலத்தை கொடுக்கிறவர். அது மட்டுமல்ல, பாருங்கள், அந்த பலத்தினாலே என்ன செய்ய வேண்டுமாம்? இரண்டாவதாக, நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களிலே பெருக வேண்டும். யார் நமக்கு அந்த பலத்தை தந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இந்த நாட்களிலே பெருக வேண்டும். ஏனென்றால்
நம்பிக்கையின் தேவன் மூன்றாவதாக விசுவாசத்தினால் உண்டான எல்லாவித சந்தோஷத்தினாலும், மூன்றாவதாக இந்த நாட்களிலே பார்க்கிற பொழுதிலே ஃபெய்த், த விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே உண்டாகிற எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தினாலும் உங்களுக்கு நிரப்புவார், உங்களை நிரப்புவார். அப்படியானால் இந்த வார்த்தையினுடைய காரியம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமை பிள்ளைகளே, அங்கே நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிறவர் யார் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது பரிசுத்த ஆவியினுடைய பலன் இந்த நாட்களிலே அங்கே நமக்குள்ளே வருகிற வேளையிலே தான் அங்கே இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே பாருங்கள், பெரிய ஒரு மாறுதலை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே நம்பிக்கை பெறுகிறது ஆவியானவரால், விசுவாசம் பெறுகிறது, அது மட்டுமல்ல சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் தருகிற காரியம் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். முதலாவதாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை. இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், விசுவாசம் பெறுகிறது. இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிறது தான் தேவன். இந்த நாட்களில் நமக்குள்ள ஒரு விசுவாசம் பெறுகிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இந்த காரியத்தை செய்வார். கர்த்தர் இந்த நாட்களில் இந்த காரியத்தை செய்வார் தன்னுடைய ஆவியானவர் மூலமா என்ற ஒரு விசுவாசம் இந்த நாட்களில் இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு சந்தோஷத்தை இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை காண்கிறதா இருக்கிறது. நமக்குள்ளே அந்த ரட்சிப்பு வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, உலகத்திலே ஜனங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே அவன் சமாதானத்தோடு இருக்கிறான். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைய பாருங்க, உலகத்திலே எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு காரியம் இருந்தாலும் அவர்களுக்கு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களே இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற ஒரு மனுஷன் நிம்மதியாய் தூங்குவான். நிம்மதியா இருக்கிறதே போதும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தோடு இந்த நாட்களிலே அவன் அங்கே உட்கொண்டு அந்த ஆகாரத்தை சந்தோஷமா இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆங்கில வேதாகம் இப்படி சொல்லுகிறது, May the God of hope fill you with joy and peace as you trust in him, so that you may overflow with hope by the power of the Holy Spirit என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அந்த ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் வரவேற்போமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவரால் நாங்கள் நிரம்புவோமா? ஆவியானவரிலே அனுதினமும் இந்த நாட்களில் நாங்கள் நிரம்பி நடக்கிற வேளையிலே தான் நம்பிக்கை, சமாதானம், விசுவாசம், சந்தோஷம் எல்லாம் இந்த நாட்களே நம்மை நிரப்பி வழிநடத்த வல்லவராக இருக்கு. அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களே துக்கத்தோடு கவலையோடு இருக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவதாக ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக வாஞ்சுங்கள். அப்பொழுது அவர் வருகிற வேளையிலே விசுவாசம், சமாதானம், நம்பிக்கை, அங்கே சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.